வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிபி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கியன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு. ஏன்டா நான் நிறைய வேலை செய்கிறேன். ஸோ ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழியோடு ஆரம்பிக்கிறேன். நோயற்ற வாழ்வே ஒரு குறைவற்ற செல்வம். அது அந்த காலத்துலேருந்து அந்த பழமொழி இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்ற போது நம்மளுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு மிகப்பெரிய செல்வம். நம்ம எவ்வளோதான் காசு பணம் துட்டு மணின்னு போனாலும் ஒரு நோய் வந்தால் ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்சம் 3 லட்சம் போய் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி, இப்போ நார்மலாக நம்ம வீட்டிலே எடுத்துக்கங்களேன். ஒரு வீட்டுக்கு டெலிவரிக்கோ ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் காவல் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆள் காசு கொண்டு போகணும், சாப்பாடு கொண்டு போகணும். இந்த மாதிரி டோட்டல் மொத்த குடும்பமே அப்போ அவங்களுக்கு அலைச்சல் மன உளைச்சல் எல்லாமே ஏற்படுது. அப்போ நோயில் பட்டால் எவ்வளோ காசும் போய் மன உளைச்சலும் போய் அப்போ மக்கள் எவ்வளோ சவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருந்துட்டு தான் இதெல்லாம் வேணாம், அப்போ ஆரோக்கியம் எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறேன். ஆரோக்கியத்தை உணர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்டா, நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் பணம் சம்பாரித்து முன்னேறதுக்காக பல தொழிலை தேடி எப்படியாவது நம்ம 4-5 தொழிலை பண்ணி எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்காக என்ன இந்த மதுரை முத்து காமெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சொல்லுவார், ஸ்டாண்டப் காமெடியில் இன்டர்வியூ போயிருப்பார். நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டப்பா, உனக்கு சம்பளம் டெய்லி சம்பளமாக வேணுமா, வார சம்பளமாக வேணுமா, இல்லை மாத சம்பளமாக வேணுமான்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுங்க, மாத சம்பளத்தை மாதம் கொடுத்துருங்க அப்படின்வார். அந்த மாதிரி நான் டெய்லி வருமானம், வார வருமானம், மாத வருமானம், 6 மாத வருமானம்னு சொல்லி என் பிஸ்னஸை கோழி பண்ணை, ஆடு கறிக்கடை, அப்புறம் பால் பண்ணை, பால் மாடு, இந்த மாதிரி என் பிஸ்னஸை எல்லாம் நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. பணம் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பணம் சம்பாதிச்சு வரலாம்னு இருக்கையில் இங்கே ஆரோக்கியம் கீழே போய்கிட்டே இருக்குது. பணம் ஒரு பக்கம் மேலே போகுது, இங்கிட்டு இப்போ ஆரோக்கியம் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் யோசிக்கிறேன், என்னடா ஆரோக்கியம் இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் லட்சக்கணக்கில் போய் நம்ம இவ்வளோ நாள் சிறுக சேமித்து வச்ச பணம்லாம் ஒரே நாளில் போயிருமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உணவே மருந்து அப்படின்றது தாத்தா காலத்துலேருந்து சொல்லுவாங்க. உணவு தான்ப்பா மருந்து, மருந்துலாம் இல்லை உணவு அப்படின்றது என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அப்படின்னு நான் தேடலில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் சொன்னாங்க, இங்கே போப்பா உணவு பழக்கத்தை சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே போனேன், உணவு பழக்கத்தை சொல்லி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நான் நம்பிக்கலாம் போனேன். அப்போ உணவு பழக்கங்களை சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆரோக்கியம் நம்ம எப்பயும் போல் டெய்லி வேலைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம ஆரோக்கியமும் எல்லாமே சரி வர ஆரம்பிச்சு, என் பிஸ்னஸும் தடைபடாமல் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நினச்சேன், இப்போ அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்கிறதெல்லாம் உண்மை, உணவே மருந்துண்டு. அப்போ உணவு பழக்க வழக்கத்தை மாற்றும் போது எல்லாமே ஆரோக்கியம் சரியாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி, இப்போ அவங்களுக்கு எனக்கு அந்த உணவு பழக்கத்தை மாற்றினால எங்கள் ஆரோக்கியம் மேம்பட்டுச்சு. பணம் எல்லாமே எங்கள் பிஸ்னஸ் எதுவுமே தடைவிடாமல் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ நான் எப்படி உணவு பழக்கத்தை மாற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், அதே மாதிரி நீங்கள் யாராவது இப்படி உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டு ஆரோக்கியமாக வாழணும், எங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.